பிள்ளையே, உன் வங்கிக் கணக்கில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த மாதத்தை எப்படி முடிப்பது என்று நீ கணக்கு போட்டுக் கொண்டிருப்பதையும் அறிவேன். யாரிடமும் சொல்லாமல் இரவு தூங்குவதற்கு முன் நாளை என்ன செய்வேன் என்று நீ அமைதியாக அழுத அந்த நிமிடங்களையும் நான் அறிவேன். சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்திருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியாக இருந்திருக்கும் என்று நீ நினைக்கிறாய். அது உண்மைதான். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு உண்மையைச் சொல்ல விரும்புகிறேன். பணம் இல்லாததால் மட்டும் ஒரு மனிதன் தோற்றுவிடுவதில்லை. நம்பிக்கையை இழந்த பிறகுதான் அவன் உண்மையாக தோற்க ஆரம்பிக்கிறான். பிள்ளையே, பயம் ஒரு மனிதனின் இதயத்தை ஆட்கொள்ளும்போது அது அவனுக்குள் பல காரியங்களைச் செய்கிறது. பயம் வரும்போதுதான் மனிதன் நம்பிக்கையோடு ஜெபிக்க மறந்து விடுகிறான். ஏதோ சம்பிரதாயத்திற்காக உதடுகளால் ஜெபிக்கிறானே தவிர தன் விண்ணப்பம் கேட்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அவனுக்குள் இருப்பதில்லை. பயம் தேவன் அவனுக்கு முன்பாக வைத்திருக்கும் ஆசீர்வாதமான வழிகளை கூட காணவிடாமல் அவன் கண்களை மறைத்து விடுகிறது. சூழ்நிலையின் அழுத்தத்தினால் விசுவாசத்தின் அடிப்படையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை விட்டுவிட்டு பயத்தினாலும் பதற்றத்தினாலும் மட்டுமே தவறான முடிவுகளை எடுக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் திரைக்கு பின்னால் அவனுக்காக தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருந்தாலும் கூட பயத்தின் நிழல் அவன் மேல் படும்போது தனக்கு முன்னால் உள்ள அத்தனை கதவுகளும் அடைபட்டு விட்டதாகவே அவன் எண்ணுகிறான். பிள்ளையே, எதிரி உன் வாழ்க்கையில் முதலில் தாக்குவது உன் நம்பிக்கையைத்தான். ஏனென்றால் நம்பிக்கை உடைந்த மனிதன் தேவன் திறந்து வைத்திருக்கும் கதவுகளை கூட பார்க்க முடியாமல் போகிறான். ஆனால் பிள்ளையே, நான் உன்னை பயத்தில் வாழும்படி அழைக்கவில்லை, விசுவாசத்தில் நடக்கும்படிதான் அழைத்தேன். என் வார்த்தை சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உன் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்றும் என் வார்த்தை இன்னொரு இடத்தில் சொல்கிறது, கர்த்தரே என் மேய்ப்பர், எனக்கு குறைவில்லை. சங்கீதம் 23:1. இது வெறும் வசனம் அல்ல, என் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதி. நான் சொன்ன வாக்குறுதிகள் இன்றும் உயிரோடு இருக்கின்றன. பிள்ளையே, இன்று உன் கண்களுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு வழி தெரியாமல் இல்லை. இன்று உன் கையில் பணம் குறைவாக இருக்கலாம், ஆனால் என் கரங்களில் குறைவே இல்லை. இன்று மனிதர்கள் முடியாது என்று சொல்லியிருக்கலாம், மருத்துவர்கள் முடியாது என்றிருக்கலாம், உலகம் முடியாது என்றிருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையின் கடைசி வார்த்தை இன்னும் என்னிடம்தான் இருக்கிறது. நினைவில் வைத்துக்கொள், நான் கதவுகளை திறக்கக்கூடிய தேவன். நான் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கக்கூடிய தேவன். நான் ஆறுகள் இல்லாத இடத்தில் ஆறுகளை ஓடவிடக்கூடிய தேவன். நான் 5 அப்பத்தாலும் 2 மீன்களாலும் ஆயிரங்களை போஷித்த தேவன். விதவையின் மாவையும் எண்ணெயையும் குறையாமல் காத்த தேவன். பேதுரு வெறும் வலையை பார்த்தான், நான் மீன்களால் அதை நிரப்பினேன். மனிதர்களால் முடியாத இடத்திலும் என்னால் வழி உண்டாக்க முடியும். தேவன் வழி செய்யும் விதம் பல நேரங்களில் மனிதர்களின் புத்திக்கும் எதிர்பார்ப்புக்கும் எட்டாததாகவே இருக்கும். நீ எதிர்பார்க்கும் வழியில் அல்ல, ஆனால் என் வழியில்தான் நான் செயல்படுவேன். யோசேப்பை குறித்து சிந்தித்துப் பார். அரண்மனைக்குச் செல்வதற்கு முன்பு, அவன் பார்வோனின் பார்வைக்கு முன்பாக உயர்த்தப்படுவதற்கு முன்பு, அவன் குழியிலும் சிறைச்சாலையும் தான் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. மனிதர்களின் பார்வையில் அது தோல்வியாக தெரிந்தாலும் அங்கேதான் அவனது எதிர்காலத்திற்கான அஸ்திவாரம் இடப்பட்டது. ஆபிரகாமை குறித்து சிந்தித்துப் பார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெறுவதற்கு முன்பு மனிதனின் கணக்கீடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நீண்ட காத்திருப்பு அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. எலியாவின் காலத்தில் சாரிபாத் ஊத்து விதவையை குறித்து சிந்தித்துப் பார். ஒரு வறண்ட காலத்தில் தனக்குள்ளும் தன் மகனுக்கும் ஒரு பிடி உணவு மட்டுமே இருந்தபோது, நீ நினைக்காத ஒரு வழியின் மூலமாக, மனிதர்கள் சிந்திக்காத ஒரு எதிர்பாராத திசையிலிருந்துதான் நான் அவளுக்கு போஷிப்ப கொண்டு வந்தேன். உனக்கு துணையாய் வருபவர்கள் யாராக இருக்க வேண்டும்?
நான் எப்படி கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்பது எனக்கு தெரியும். நான் மாறவில்லை. அதனால் உன் சூழ்நிலையை பார்த்து என் வல்லமையை அளக்காதே. உன் வங்கி கணக்க பார்த்து உன் எதிர்காலத்தை முடிவு செய்து விடாதே. நான் உனக்காக செய்யக்கூடிய காரியங்கள் நீ நினைப்பதை விட பெரியவை, பிள்ளையே. என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. மேலும் என் வார்த்தை சொல்கிறது, அவர் மேல் விசுவாசமாயிருக்கிற எவனும் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10:11. என் வாக்குறுதிகள் மாறுவதில்லை, அவை இன்றும் உயிரோடு இருக்கின்றன. இப்போது பணத்தை பற்றிய கவலை உன் இதயத்தை தாக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த 7 விசுவாச அறிக்கைகளையும் சொல்லு. வெறும் வார்த்தைகளாக அல்ல, என் வாக்குறுதிகளை நம்பி இதயபூர்வமாக சொல்லு. 7 விசுவாச அறிக்கைகள். 1. என் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய ஐசுவரியத்தின்படி என் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவர். நான் பயப்பட மாட்டேன். 2. என் வாழ்க்கையின் ஆதாரம் என் சம்பளம் அல்ல, என் வங்கி கணக்கல்ல, என் தேவன். 3. என் தேவன் எனக்காக புதிய வழிகளை திறக்க வல்லவர். இன்று எனக்கு தெரியாத கதவுகளையும் அவர் அறிவார். 4. என் தேவன் உழைக்கவும் முன்னேறவும் தேவையான பலனையும் ஞானத்தையும் சரியான வழிநடத்துதலையும் எனக்கு தருகிறவர். 5. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் நாளையையும் என் தேவன் தம்முடைய கரங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். 6. நான் குறைவை கண்டு வாழ மாட்டேன், என் தேவனுடைய வாக்குறுதிகளை கண்டு வாழ்வேன். 7. என் எதிர்காலம் பயத்தின் கையில் இல்லை, என் தேவனின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. விசுவாச அறிக்கைகளை சொல்வது என்பது ஏதோ மந்திர வார்த்தைகளை உச்சரிப்பது போலல்ல. இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை என் வாக்குறுதிகளின் நேரடி நினைவூட்டல்கள். நீ என் வார்த்தையை தொடர்ந்து கேட்கும் போதும், உன் வாயினால் அவற்றை மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்யும் போதும், உன் ஆன்மீக மனிதனில் விசுவாசம் பலப்படத் தொடங்குகிறது. விசுவாசம் வளர வளர உன்னை சுற்றிலும் இருக்கும் சூழ்நிலையின் மீதான பயம் தனது பிடியை மெதுவாக இழக்க ஆரம்பிக்கும். பிள்ளையே, இந்த 7 விசுவாச அறிக்கைகளையும் பணத்தை பற்றிய பயம் வரும்போதெல்லாம் சொல்லு. தினமும் சொல்லு, மீண்டும் மீண்டும் சொல்லு. ஏனென்றால் என் வார்த்தை சொல்கிறது, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. என் வாக்குறுதிகளை நீ மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்யும் போது பயம் மெதுவாக தனது பிடியை இழக்கும். உன் விசுவாசம் பலப்படும். உன் மனதில் என் சமாதானம் நிரம்பும். நான் உனக்காக ஆயத்தம் செய்திருக்கும் வழிகளையும் நான் திறக்கும் கதவுகளையும் என் நேரத்தில் நீ தெளிவாக காண ஆரம்பிப்பாய். பிள்ளையே, இன்று முடியாதது போல தோன்றும் காரியங்கள் என்றென்றும் முடியாதவையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவன். நான் கதவுகளை திறக்க வல்லவன். நான் உனக்கு வழி செய்ய வல்லவன். அதனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. நீ என்னை நம்பி தொடர்ந்து நடக்கும்போது என் நேரத்தில் என் கிருபை உன் வாழ்க்கையில் செயல்படுவதை நீ காண்பாய். இன்று முடியாதது போல தெரியும் காரியங்களில் கூட நான் வழியை உண்டாக்க முடியும். உனக்கு தெரியாத மனிதர்களையும் உனக்கு தெரியாத வழிகளையும் உனக்காக நான் பயன்படுத்த முடியும். ஆகையால் நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதே. பிள்ளையே, பணத்தை பற்றிய பயம் வரும்போதெல்லாம் இந்த 7 விசுவாச அறிக்கைகளையும் நம்பிக்கையோடு சொல்லு. நாளைக்கு என்ன நடக்கும் என்ற பயத்தை அல்ல, நான் கொடுத்த வாக்குறுதிகளை உன் மனதில் திரும்ப திரும்ப ஒலித்துவிடு. விசுவாசம் வளரும்போது பயம் பின்வாங்கும். பயம் பின்வாங்கும்போது நான் உனக்காக திறக்கும் வழிகளை நீ தெளிவாக காண ஆரம்பிப்பாய். நான் நேற்றும் மாறாதவன், இன்றும் மாறாதவன், நாளையும் மாறாதவன். ஆகையால் உன் நம்பிக்கையை விடாதே பிள்ளையே. இன்று உன் கையில் சிறிய விதை மட்டுமே இருக்கலாம். ஆனால் என் கைகளில் அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன.
இன்று உனக்கு பாதை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் பாதை எனக்கு தெரியும். ஆகையால் பயத்தை அல்ல, என் வாக்குறுதிகளை பிடித்துக்கொள். இன்றைய உன்னுடைய வங்கிக் கணக்கின் தொகையை வைத்து என் கிருபையையும் என் வாக்குறுதிகளின் உண்மையையும் சந்தேகப்படாதே. மனிதர்களின் சூழ்நிலைகள் மாறலாம், உலகத்தின் பொருளாதார நிலை மாறலாம், ஆனால் என் சுபாவும் என் வாக்குத்தத்தங்களும் ஒருபோதும் மாறுவதில்லை. எந்தச் சூழ்நிலை உன்னை தாக்கினாலும் நான் உனக்கு கொடுத்த என் வார்த்தையின் மீது உறுதியாக நின்று தொடர்ந்து விசுவாச பாதையில் நடந்து வா. பணத்தை தேடுவதற்கு முன் என்னை தேடு பிள்ளையே. என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் முதலில் தேடு. அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்ற என் வார்த்தையை மறந்துவிடாதே. நான் திறக்கும் கதவுகளை ஒருவனாலும் மூட முடியாது, நான் மூடும் கதவுகளை ஒருவனாலும் திறக்க முடியாது. ஆகையால் உன் நம்பிக்கையை விடாதே. நான் ஆரம்பித்த நற்கிரியையை நிறைவேற்றுகிற தேவன் நான். ஆமென். இன்று இந்த வார்த்தை உன் மனதில் அமைதியையும் உன் இதயத்தில் நம்பிக்கையையும் கொண்டு வந்திருந்தால் ஒரு ஆமேன் என்று எழுதிவிடு. நீ இன்னும் காத்திருக்கலாம், ஆனால் தேவன் திரைக்குப் பின்னால் உனக்காக இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.